Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Hexaware requirement பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஏனா Hexawareன்றது one of the popular MNC company. So இதுல இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ requirement போட்டுருக்காங்க. So அதுவும் இல்லாம 2021 batch 2022 batchக்கு கொடுத்திருக்காங்க. சோ அது எப்படி அப்ளை பண்ணலாம் ரெண்டு பேட்சும் தனித்தனியா லிங்க் கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி நான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ஏனா வந்து சாலரியுமே இது அதிகம். சோ அதனால ஷேர் பண்ணுங்க. புதுசா வீடியோ பார்க்கறவங்க Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்ல இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா அந்த PDF வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். Hexaware, so already சொல்லிட்டேன் இது பாப்புலர் கம்பெனி MNC கம்பெனி starting out on your career in technology come explore opportunities with the leading IT firm Hexaware அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு fastest growing next generation provider of IT BPO consulting services எல்லாமே இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. Our focus lies on taking a leadership position in helping our clients. அவங்க கிளையண்ட்ஸ்க்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்றது, நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுக்கிறது எல்லாமே அவங்களோட பத்தின டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல 36 குளோபல் ஆபீசஸ்ல வந்து அரௌண்ட் 20,000 எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி கேண்டிடேட் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் ஆர் வி லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ், ரிட்டன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றது, டீம் பிளேயர், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அபிலிட்டிஸ், ஹை லெவல் எனர்ஜி இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஆட்டிடியூட் அண்ட் எபிலிட்டி டு thrive in a fast paced environment அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. should be able to multitask, அதாவது ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸை நீங்க வந்து உடனே நீங்க எடுத்து பண்ணணும். ஸோ அதுல மல்டி ஒர்க் பண்ணி சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது. போஸ்டர்ஸ் ஓப்பன்னஸா இருக்கணும், ரிலையபிலிட்டியா இருக்கும், ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிள் அட் கிவன் டாஸ்க் அப்படின்றது. ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இது சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ரோல் தான். ஓகே, ஸோ ஆஸ் அ மெம்பர் ஆஃப் அவர் டெக்னாலஜி டீம்ஸ் யூ ஷுட் பி பேஷனேட் அரௌண்ட் சால்விங் பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் த்ரூ இன்னோவேஷன் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கெயின் டீப் நாலேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது எல்லா கம்பெனியும் கேட்குற சேம் தான். டிசைன், டெவலப் அண்ட் ட்ரபிள் ஷூட் மாடரேட் டு காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஹூ கேன் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிடெக், MCA, ME, MTech, இது போக நீங்கள் BSc, BCA முடிச்சவங்களும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தாலும் அதர் ஃபீல்டும் அப்ளை பண்ணி பாருங்க. அதாவது அதர் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. CSE, IT, ECE, EEE, END, ICE, மெக்கானிக்கல், சிவில் எல்லாம். ஆக்சுவலாக மெக்கானிக்கல், சிவில் அலைடு பிரான்ச்சஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ மெக்கானிக்கல் சிவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. CSE, IT, ECE, EEE, ETC, END and ICE அப்ளை பண்ணலாம். ஸோ 60% த்ரூ அவுட் அ கரியர் 10th 12th UG PG வரைக்கும் இருக்கணும். நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ்னா எந்த அரியர் இருக்கக்கூடாது. 1 year ஆஃப் எஜுகேஷன் கேப் வந்து கன்சிடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Hexaware லொகேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை, பெங்களூரு, மும்பை அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 4 lakh per annum வந்து ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் பீரியடில் வந்து ஸ்டைஃபன் 15 months வந்து பெர் மந்த் 6 months வரைக்கும் ட்ரைனிங் பீரியடில் 15,000 இருக்கும். சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 years. இனிஷியல் அகாமடேஷன் ஆஃப் 7 days வந்து அவங்கள இனிஷியல் அகாமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது. டேட் ஆஃப் ஆன்போர்டிங் வந்து எப்போனா December 2020. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிசம்பர் மந்த் அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2021 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு இங்கே அப்ளைன்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளை கிளிக் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த PDF வந்து இந்த இருக்கும். ஓகே, இந்த இதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் அப்ளை நவ் கொடுத்துட்டு சூப்பர் செட்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா
அங்கே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து 2022 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் ரெஜிஸ்டரிங் அப்படின்னு இருக்கா, இதில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு 2022 பேட்ச்லாம் இதில் அப்ளை பண்ணுங்கள். 2021 பேட்ச்லாம் வந்து நான் ப்ரீவியஸாக சொன்ன லிங்க்கில் தனித்தனியாக லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக உள்ளவங்க நீங்கள் வந்து ஏதாவது எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரி ஜாப்ஸுக்கு போகிறது. இப்போ சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஜாப்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் வேணும், அதாவது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி இல்லை, இது வந்து எல்லா ஃபீல்டும் படிக்கிற மாதிரி, அதாவது பிசிஏல நீங்கள் இருக்கட்டும், பிஏவாக இருக்கட்டும், இங்கிலீஷு, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான் பைத்தான். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் பற்றி பைத்தானோட பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு இருந்து எடுப்போம். இது போக நீங்கள் அதோட அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாமே கற்றுக்கலாம். டீக்கிண்டர் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், அப்புறம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்கான கோர்சஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். C++ ஜாவாவுமே வந்து அந்த கோர்சஸும் போயிட்டு இருக்கு. இது நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். ஸோ இங்கே நீங்கள் தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைனில் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை கோர்சஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுக்கு நேம் உங்களோட நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயிலை ப்ரொவைட் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்ப நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஏன்னா ஹெக்ஸாவரோட ட்ரீம் கம்பெனி நிறைய பேர் இருக்கவங்களே இருக்காங்க. ஓகே, ஏன்னா இது நமக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை, டேக் கேர், வில் see you on next.